வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக். ஸோ ஸ்டாக்னா என்ன, ஸோ இன்டெப்த்தாக ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது ஒரு ஷேர் மார்க்கெட்டில், அண்ட் இது இன்டெப்த் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி எவால்வ் ஆகிருக்கு ஸ்டாக்ஸ், ஸோ அதோட டைப்ஸ் அண்ட் என்னன்றதை நம்ம கமிங் ஸ்லைட்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அண்ட் ஸோ வாட் இஸ் ஸ்டாக்? ஒரு ஸ்டாக்னா என்னென்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்பை டேக் டவுன் பண்ணுற மாதிரி. லைக் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா, லைக் ஒரு 10% ஆஃப் ஸ்டாக் ஒரு 20% ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒரு பகுதி நம்ம வச்சுருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஆஃப் த ஒரு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு ஸ்டாக் வாங்குறது ஒரு கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த பகுதியை வாங்குற மாதிரி. அண்ட் இட்ஸ் ஆல்சோ known as equity. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் சம்டைம்ஸ் நம்ம யூடியூப்ஸ்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்னென்னா, ஸ்டாக்கை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸ்டாக்குன்றதுக்கு இன்னொன்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அது ஈக்விட்டினா ஸ்டாக்னா ஈக்விட்டி, அவ்வளோதான். அண்ட் வென் யூ பை ஸ்டாக் யூ பிகம் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறீங்கன்ற பொறுத்து அதோட ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஷேர் ஹோல்டராக நீங்கள் ஆகுறீங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஒன் ஆஃப் த மெயின் ஷேர் ஹோல்டர் மூவிஸில் ஃபோன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கம்பெனியோட ஒரு பகுதி என்கிட்ட இருக்குது, அண்ட் ஹோல்டிங் தேட், அந்த மாதிரி. நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் வாங்குறீங்களோ அந்த பர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட மேஜர் பகுதி வச்சுருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, காமன் ஸ்டாக் அண்ட் ப்ரிஃபர்ட் ஸ்டாக். என்ன அப்படின்னா என்னென்னா, லைக் காமன் ஸ்டாக்னா த மோஸ்ட் வைட்லி இஷ்யூட் ஸ்டாக்ஸை கூட அப்படி சொல்லுவாங்க. லைக் நமக்கு தெரிஞ்ச நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ். நிறையா கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் ஓஎன்ஜிசி, அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஐஓசி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த மோஸ்ட் காமன்லி வைட்லி இஷ்யூட் ஸ்டாக்ஸ். அண்ட் ஓட்டிங் ரைஸ், இப்போ என்னென்னா, நான் இப்போ ஸ்டாக் வாங்கியிருக்கேன், 10% ஸ்டாக் வாங்கியிருக்கேன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸில் அந்த ஓட்டிங் வைப்பாங்க, அந்த கம்பெனியில் எடுக்கிற டிசிஷன்ஸ். ஸோ நமக்கு அது வந்து ஓட்டிங்காகவும் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நம்மளும் ஓட்ஸை யாருக்கு ஏதாவது ஒரு டிசிஷனுக்கு இது பண்ணுறது, நம்ம அந்த ஓட்டிங் மூலமாக நமக்கு எந்த சைட் சப்போர்ட் பண்ணணுன்றதை நம்ம அது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் டிசைட் பண்ணுறது வந்து ஏதாவது நம்ம படத்தில் ஒரு ஏதாவது சீரியஸில் பார்த்தீங்கன்னா, இந்த இவங்களை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஓட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கும். இல்லை ஒரு காமெடி சொல்கிறேன், பட் மெஜாரிட்டி இந்த ஓட்டிங் நம்மளும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் அண்ட் டிவிடெண்ட்ஸ் ஆர் நாட் கேரண்டி. இவங்களுக்கு வந்து நம்ம டிவிடெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது பெருசாக, அவங்க கொடுக்குறது தான். ஸோ அந்த கம்பெனி எப்படி போகுதுன்றது பொறுத்து அவங்க 1 இயர்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாம், ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம், அது அவங்க இஷ்டம் தான். ஸோ நம்ம சாலிடான ஒரு டிவிடெண்ட்ஸ் தான் என்னென்னா, ஒரு கம்பெனி நல்லா போச்சுனாலும் ஆர் அந்த கம்பெனி கொடுப்பட்டால் அந்த ஸ்டாக்ஸை வச்சுருக்கவங்களுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க. ஐ மீன் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா ₹1, ₹2, ₹5 மாதிரி எத்தனை ஸ்டாக் வச்சுருக்காங்களோ அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே ஆகும். ஸோ இதுதான் டிவிடெண்ட். ஸோ இவங்க வந்து அவங்க கொடுப்பாங்களான்ற சொல்ல முடியாது, பட் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அண்ட் தென் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ். என்னென்னா, ஒரு 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 ப்ரைவேட்டான ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் வந்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் தான் அந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இந்த ஓட்டிங் ரைட்ஸ் தான் இருக்காது, ஏன்னா இது அவங்களுடைய கம்பெனி. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதை கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைன்ற மாதிரி இதுக்கு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க, அவங்க இருக்காது. அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட், இவங்க வந்து என்னென்னா, ஒரு சைடு அவங்க வந்து எப்போ கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு 3 months, 6 months, ஆர் 1 year ஒன்ஸ், ஆர் 1 year த்ரைஸ். நிறைய கம்பெனிஸ்லாம் 1 yearக்கு 4-5 times கொடுக்குறாங்க. நானே பார்த்துருக்கேன், எனக்கே வந்திருக்கு.
ஸோ இது இவங்க வந்து ஃபிக்ஸ்டாக கொடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறது. ஆனால் இப்போ வரும்னு சொல்ல முடியாது, பட் இவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஹையர் கிளைம் ஆன் அசெட்ஸ் இன் கேஸ் ஆஃப் லிக்விடேஷன். ஸோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து நிறைய கிளைம்ஸ் அசெட்ஸில் ஸ்டாக்ஸில் இவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நிறையா இருக்கும். லிக்விடேஷன்னா இந்த ஸ்டாக் செல் மீன்ஸ் பை அண்ட் செல் பண்ணுறது தான். ஸோ இவங்ககிட்ட இந்த ஹையர் கிளைம்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அசெட்ஸ் நம்ம வாங்கி விற்கும்போது we can expect that. And shares and ownerships. The company ownership is divided into shares. கரெக்ட். லைக் இப்போ ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் நம்ம வேணும்னா லைக் நம்ம வாங்குறது பொறுத்து தான். லைக் நம்ம இப்போ ஒரு 1 lakh ஷேர்ஸ் வந்து அவங்க விட்றாங்கன்னா அதுக்கு லைக் ஒரு 10 crore ஆகும்ன்ற பட்சத்தில் அதில் ஒரு 5 crore 2 crore நம்ம பே பண்ணோன்னா அதுக்கு உண்டான ஷேர்ஸ் நம்ம பிடிக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஓனர்ஷிப்பை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஓனர்ஷிப். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எத்தனை பர்சன்ட் வச்சுருக்கோமோ அத்தனை பர்சன்ட் ஆகும் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெயின் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம மாறுவோம். When you buy a shares, you own a fraction of the company, correct? And also like again some more. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 50% ஆஃப் ஷேர்ஸ் 40% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எது பண்ணுறாங்கன்னா அது வாங்கணும்னா ஒரு 40% ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு நம்ம தான் ஓனர். ஸோ அதை நம்ம வச்சுருந்தோம். ஸோ ஒரு கம்பெனி டெவலப் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பும் நம்மளுக்கு வரும். அண்ட் தென் ஒரு பொசிஷனுக்கு நம்ம வர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு மேஜர் டிசிஷன் இருக்கிறதுக்கும் நம்மளை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் அதாவது பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம ஷேர் வச்சுருக்கும் போது அது நடக்கும். ஸோ சும்மா 1-2 ஷேர்ஸோ 100 ஷேர்ஸ் 1000 ஷேர்ஸ் வச்சுருக்கும் போது லைக் நமக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் ஆனால் கிடைக்கலாம். ஸோ கம்பெனி ஒரு பொசிஷன் வேணும்னா லைக் நம்ம மேஜர் ஆஃப் லைக் பர்சன்டேஜ் 10-20 அந்த மாதிரி வேணும். அண்ட் மோர் ஷேர்ஸ் மோர் ஓனர்ஷிப் அண்ட் ஓட்டிங் பவர். ஸோ அகைன் சொன்ன மாதிரி தான். ஸோ எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பவர் இருக்கும். நம்மளோட லைக் இந்த சிஇஓ ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஹெட் பொசிஷன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி ஹெட் பொசிஷன்ஸ்க்கான இதெல்லாம் வந்து இது மூலியமாகவும் நடக்கும். அது ஐ மீன் காமன் ஸ்டாக்ஸ் மூலியமாக. ப்ரிஃபர் ஸ்டாக்ஸில் அது வராது. ஸோ காமன் ஸ்டாக்ஸில் அது நடக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம வச்சுருக்கும் போது நம்மளோட குரல் அங்கே பெருசாகவே இருக்கும். அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ரெஸ்பெக்ட் அஸ். நம்மளோட டிசிஷன்ஸை அவங்க வந்து கேட்பாங்க. கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் மாறலாம், நம்மளும் மாற்றலாம். அண்ட் லைக் மேபி டிசிஷன்ஸ் சேஞ்சும் ஆகும், ஒரு நம்ம விருப்பப்படுற மாதிரி இதுவும் ஆகும். ஸோ நம்ம முடிவெடுக்கிற இடத்துல இருக்கும். அண்ட் ஹவு இன்வெஸ்டர்ஸ் ஏர்ன் மணி. அண்ட் ரெண்டு விதமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். டிவிடெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ். டிவிடெண்ட்ஸ் என்னன்னா ஒரு ரெகுலர் பேமெண்ட்ஸாக வந்து ஒரு கம்பெனி நல்லா வளர்ச்சியாக இருக்குதுன்னா அவங்க கொடுக்குறத ஒரு அமௌண்ட், ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனிஸ் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி ப்ராஃபிட் எல்லாம் இருந்தால் ஒரு மெச்சூர் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, சில கம்பெனிஸ்லாம் வருஷத்துக்கு 3 தடவைலாம் கொடுப்பாங்க. அண்ட் சம் கம்பெனிஸ் ஃபிக்ஸ்டாக டிவிடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டிவிடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனி முடிவு பண்ணுறதை பொறுத்து. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் தான் வரும்போது அவங்க டிவிடெண்ட்ஸ் பற்றியும் பேசுவாங்க. அண்ட் அதுக்கான ஓட்டிங்ஸ் வரும். எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணலாம், இவ்வளோ பண்ணலாமா அவ்வளோ பண்ணலாமான்னு அந்த ஓட்டிங்கும் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இதுவும். அந்த கேபிட்டல் கெயின்ஸ் என்னென்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் நான் 1000 ரூபாய்க்கு வாங்குறேன், அதை 2000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா அந்த 2000 விற்கும் போது வந்து 1000 ரூபா ப்ராஃபிட் வருதுல்ல. ஸோ அதுதான் அந்த கேபிட்டல் கெயின்ஸ். ஒரு கம்பெனி நல்லா போகும்னு எனக்கு தெரிஞ்ச போது ஸோ அந்த கம்பெனியில் வாங்கினேன். அண்டு விற்கும் போது வந்து ஓகே விற்கிறேன்ற சூழ்நிலை இல்லை, பட் நான் விற்கணும் அப்படின்னும் போது நான் வாங்கி விற்கும் போது அந்த ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட் ஒரு லாங் டேர்ம் இருக்கும்போது நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஷார்ட் டேர்மில் விற்கும் போது பெருசாக இருக்குது, பட் லாங் டேர்ம் நம்ம திங்க் பண்ணும்போது we will be more profit. அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இன்னொருனா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக. ஸோ நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், அப்புறம் திடீர்னு இதுவாகும். சில நேரம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நார்மலாகவே இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம்னா ஒரு டைமில் ஒரு காய்கறிகள் வந்து அதிகமாக ப்ரைஸ் இருக்கும், ஒரு டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மழை சீசனில் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும், வெயில் காலத்தில் கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஷார்ட் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸும்.
ஸோ இந்த டைமில் அந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், அது கொஞ்சம் டல்லாக போகலாம். மேபி இன்னும் அப்கமிங் இயர்ஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகலாம். ஸோ கிராஜுவலாக டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் வி கேன் எக்ஸ்பெக்ட் தட். ஒரு நல்ல கம்பெனின்றதை நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ என்னென்ன கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறத விட என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம நோட்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்தும் ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நம்மளோட கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அண்ட் தென் தேங்க்யூ. ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பார்த்தோம், நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பிகினராக வர்றவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது அது எல்லாமே பார்ப்போம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இதெல்லாம் நம்ம பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சுச்சுவேஷன்ஸில் நம்ம அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் இப்போவே எடுத்து அண்ட் we have to secure our future. So thank you so much for watching this video. If you like it, the videos, please share it and subscribe. Thank you.